வேண்டும் வரும் அருளும் மாங்காடு காமாட்சி அம்மன். ஈசனை மணப்பதற்காக தேவி ஒற்றை காலில் நெருப்பின் மீது நின்று தவமிருந்த இடம். ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரம் உள்ள மாங்காடு திருக்கோயில். வணக்கம் வீவர்ஸ். இரவி என்ற தொடரில் தமிழ்நாட்டில் உள்ள சக்தி வாய்ந்த அம்மன்களின் வரலாறை பத்தி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று பார்க்க போகும் அம்மன் சென்னை மாங்காட்டில் அருள் புரிந்து வரும் காமாட்சி அம்மனோட வரலாறு தான். மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலானது கோயம்பேட்டில இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் தாம்பரத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்பொழுது மாங்காடு காமாட்சி அம்மனோட முழு வரலாறை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். மாங்காட்டில் காமாட்சி அம்மன் எழுந்தருளியதின் பின்னணியில் உள்ள புராண வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆனந்தம், ஆறுதல், அமைதி இம்மூன்றையும் ஒருங்கே தரவல்ல தெய்வீக திருத்தலம்தான் மாங்காடு. மாமரங்கள் நிறைந்த மாமர காடாக விளங்கியதால் இத்தலம் மாங்காடு என பெயர் வந்தது. இந்த இடத்தில் ஒற்றை மாமரத்தடியில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் தவம் புரிந்து பின்னர் காஞ்சிபுரத்தில் ஈசனை திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம். மாங்காடு தலத்திற்கு ஒரே ஒரு முறை வந்துவிட்டால் போதும். அதன் பின்னர் நம்ம அறியாமல் நம் மனம் மாங்காட்டிற்கு நம்மை செலுத்தும். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து செல்கின்றனர். ஒரு சமயம் கைலை மலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்கும் பொழுது பார்வதி தேவி சிறு குழந்தையைப் போல விளையாட்டாக சூரிய சந்திரனான ஈசனின் கண்களை மூடிவிட்டதால் சர்வ லோகங்களும் இருளில் மூழ்கி திண்டாடியது. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பார்வதி தேவியை பூலோகத்திற்கு சென்று காஞ்சியில் 32 அரங்களையும் புரிந்து சிவபூஜை செய்யுமாறும் பின் தாமே வந்து திருமணம் செய்து கொள்வதாகவும் சிவபெருமான் கூறினார். சிவபெருமானின் கட்டளைப்படி அம்மன் பூலோகத்தில் மாங்காட்டு பகுதியில் வந்து அவதரித்தாள். மாங்காட்டிலே காமாட்சியாய் அவதரித்த அன்னை ஈஸ்வரனை வேண்டி பல காலம் காத்திருந்தாள். பலன் ஏதும் இல்லாததால் சிவபெருமானை காண வேண்டும் என்று அக்னி வளர்த்து நடுக்குண்டத்தில் ஊசி முனையில் ஒற்றை காலில் சிவபெருமானை காண கடும் தவம் புரிந்தாள். இதனால் அம்மை இத்தலத்தில் தபசு காமாட்சி என்று அழைக்கப்படுகிறாள். மாங்காட்டில் கடுந்தவம் செய்து கொண்டிருந்த அம்மன் மீது கருணை கொண்ட சிவபெருமான் அசரீரியாக தோன்றி காஞ்சிபுரத்தில் செல்லுமாறும் தான் அங்கு வந்து மனம் புரிந்து கொள்வதாகவும் கூறினார். இதனை கேட்டு அம்மன் காஞ்சி மாநகருக்கு சென்றாள். அங்கு மணலால் சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்து கம்பா நதி பெருகி வர செய்து பங்குனி உத்திர திருநாளில் அம்மன் சிவபெருமானை மணந்து கொண்டாள். இவ்வாறு மாங்காட்டிலே தவம் இருந்து காஞ்சிபுரத்தில் மணம் செய்து கல்யாண காமாட்சியாக அருள் பாலிக்கிறாள். சிவபெருமானை மணந்து கொள்ளும் ஆர்வத்தில் ஏற்பட்ட அவசரத்தால் தான் தவத்திற்காக வளர்த்த யாக குண்டங்களை அணைக்காமல் அம்மன் மாங்காட்டில் இருந்து காஞ்சி சென்று விட்டதால் அந்த தீயின் உக்கரம் தாங்காமல் இத்தலத்தில் சுற்றி உள்ள இவ்விடத்தில் வாழும் மக்கள் தாங்க முடியாமல் தவித்தனர். நிலங்களும் வற்றி போயின. அவர்களின் துன்பத்தை துடைக்கும் விதமாக ஆதிசங்கரர் மாங்காட்டுக்கு வந்தார். மக்கள் அவரிடம் தங்கள் குறைகளை கூறி அவரும் தன் ஞான திருஷ்டியால் உண்மையை உணர்ந்து 8 மூலிகைகளால் ஆன அஷ்டகந்தம் அர்த்தமேரு என்னும் ஸ்ரீ சக்கரத்தை அம்மை தவம் புரிந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்தார். இதனால் தீயின் உக்கிரம் மறைந்து மக்கள் அனைவரும் சுபிசம் பெற்றனர். இந்த ஸ்ரீ சக்கரம் ராஜ எந்திரமாகும். அதாவது ஆமை கூர்ம வடிவத்தை அடித்தளமாக அமைத்து அதன் மீது 3 படிகளை ஏற்படுத்தி அதன் மேற்புறத்தில் 16 இதழ்களை கொண்ட தாமரையும் அதற்கு மேற்புறத்தில் ஸ்ரீ சக்கரமும் உண்டாக்கப்பட்டுள்ளது. 8 மூலிகைகளால் ஆன ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கரர் உருவாக்கியதால் இதற்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. ஜவ்வாது, சந்தனம், புனுங்கு போன்றவை சாத்தப்படுகிறது. இத்திருத்தலத்தில் ஸ்ரீ சக்கரத்திற்கே முக்கிய வழிபாடு நடத்தப்படுகிறது. குங்கும அர்ச்சனையும் மிகவும் விசேஷமானது. பஞ்சலோகத்தினால் ஆன ஆதி காமாட்சி அம்மனுக்கு அபிஷேக அலங்காரங்கள் சிறப்பாக செய்யப்படுகின்றன. தபஸ் காமாட்சி மோன நிலையில் இருப்பதால் மூலஸ்தானத்தில் இருந்த தவ கோலத்திற்கு பதிலாக ஒரு கையில் கிளியோடும் மற்றொரு கையில் கரும்போடும் கூடிய சாந்தமான உருவான ஆதி காமாட்சி அம்மனை மூலஸ்தானத்தில் காஞ்சி பெரியவர்கள் பிரதிஷ்டை செய்ததாக ஐதீகம். கிழக்கு பார்த்த நிலையில் அம்மன் இருப்பதால் அங்கு அம்பாளுக்கு தனி சன்னதியும் இருக்கும் என்பது மரபு. அவ்வாறே இங்கு காமாட்சி அம்மனுக்கு பிரதானமான தனி சன்னதி உள்ளது. மாமரத்தடியில் அம்மன் தவம் செய்ததால் தல விருட்சமாக மாமரம் உள்ளது. இந்த கோயிலில் தேவி ஈசனை மணம் முடிப்பதற்காக தவம் இருந்து மணக்கோலம் பெற்றதால் திருமண தடை உள்ளவர்கள் எலுமிச்சை மலை அணிவித்து காமாட்சி அம்மனை வேண்டிக் கொண்டால் நிச்சயம் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். குழந்தை வரம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்று மக்கள் கூறுகின்றனர். திங்கள், புதன், வியாழன், சனிக்கிழமைகளில் பகல் 11 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறது. வெள்ளி மற்றும் பௌர்ணமியில் ஊஞ்சல் சேவை நடக்கிறது.
நவராத்திரி 9 நாட்களும் அம்மன் வெவ்வேறு விதமாக காட்சி தருவாள். தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை வெள்ளிக்கிழமைகளில் 108 கலச அபிஷேகம் நடைபெறும். இக்கோவிலில் நவகன்னிகை சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அம்மன் இங்கு தவம் இருந்தபோது இந்த நவ கன்னிகைகள்தான் காவல் புரிந்தனர். இவர்களை வழிபட்டால் உடல் உபாதைகள் நீங்கும், சுகபோகம் கிடைக்கும். கோயில் வடதிசையில் திருக்குளம் உள்ளது. பிரச்சனைகள் தீர 18, 27, 108 என்ற எண்ணிக்கையில் எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடலாம். புரட்டாசி பௌர்ணமியில் நடக்கும் நிறைமணி தரிசனத்தில் கலந்து கொண்டால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதேபோல் இக்கோவிலில் எலுமிச்சை பழத்தால் செய்யப்படும் வழிபாடு மிகவும் மகிமை வாய்ந்தது. அம்மனிடம் பிரார்த்தனை செய்து முதல் வாரம் வரும் பொழுது மற்ற பூஜை பொருட்களுடன் 2 எலுமிச்சை பழம் எடுத்து செல்ல வேண்டும். அர்ச்சனை முடிந்ததும் அர்ச்சகர் ஒரு எலுமிச்சை பழத்தையும் மற்ற பிரசாதங்களையும் கொடுத்து அடுத்த வாரம் வரும் பொழுது மறக்காமல் இந்த எலுமிச்சை பழத்தையும் வேறு 2 எலுமிச்சை பழத்தையும் எடுத்து வர சொல்லுவார். வீடுக்கு எடுத்து வந்த எலுமிச்சை பழத்தை தேவி காமாட்சியாக வைத்து 6 நாட்களும் பூஜித்து வர வேண்டும். 6 வாரங்கள் சென்று அம்மனை வழிபட்ட பின் 7வது வாரம் பசும்பாலை குங்குமம் பூ கற்கண்டு சேர்த்து காய்ச்சி மற்ற பூஜை பொருட்களுடன் எடுத்து செல்ல வேண்டும். அர்ச்சனை செய்து நிவேதனம் முடிந்து பாலை திரும்பி தருவார் அர்ச்சகர். பாலில் சிறிது வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். மீதியை அங்குள்ள மக்களுக்கு கொடுக்கலாம். எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் 6 வாரத்தில் நிறைவேறிவிடும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. தினம் மாலை 6 மணி அளவில் காமாட்சி அம்மன் தேரோட்டம் வைபவம் நடைபெறுகிறது. தேரோட்டத்தில் கலந்து கொள்வதும் காண்பதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலை மிஸ் பண்ணாம நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். சென்ற வாரம் மேல்மலையனூர் அங்காள அம்மன் வரலாறை பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கலனா நிச்சயம் பாருங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரெமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் காமாட்சி அம்மன் போற்றி. நன்றி, வணக்கம்.